உக்ரைனோட ஒரு ஒப்பந்தத்தை யுஏஇ பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று சவுதியும் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒப்பந்தம் கேட்டா, வருகிற ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை தடுக்கிற தொழில்நுட்பத்தை இனிமேல் உக்ரைன் உங்களுக்கு தரும். அவனுக்கு அவ்வளவு பெரிய யோக்கியதை இருக்கும் என்று சொல்லி சொன்னா, இப்ப ரஷ்யாட்ட தோத்துக்கிட்டு இருப்பானா? அவனே அமெரிக்காவை நம்பிக்கிட்டு கிடக்கிறான். அமெரிக்காக்காரனாலே உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இப்ப உக்ரைன்காரன் வந்து காப்பாத்திடுவானா? எவ்வளவு மரகலண்டவங்களா இருந்தா இந்த மாதிரி எக்ரிமெண்ட்டை எல்லாம் இவங்களோட போய் போடுவாங்க. இன்றைக்கு முதல் தடவையாக களத்திற்குள் குதித்திருக்கிறது ஹவுத்தீஸ் படைப்பிரிவு. ஹூத்திகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஹூத்திகள் களத்துக்கு ரொம்ப தெளிவாகத்தான் வந்திருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். அன்றுகினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு வந்து இன்றோடு 169வது நாளிலே நாம் நிற்கக்கூடிய இந்த தருணத்தில், பாலஸ்தீனத்தின் மீது 2 ஆண்டு காலம் அவர்கள் தாக்குதல் நடத்துகிற நேரமெல்லாம் பாலஸ்தீன மக்கள் கதறிய கதறல்கள், அவர்களுடைய மரண ஓலங்கள், அவர்களுடைய தேவைகளுக்காக உலகம் முழுவதும் அவர்கள் கெஞ்சிய கெஞ்சல்களை எல்லாம் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற எந்த நாடுகளுமே ஒரு சில நாடுகளை தவிர கவனத்திலேயே கொள்ளவில்லை. அதை தாண்டி இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருந்தது. எங்க மேல யாரு தாக்குதல் நடத்த முடியும்? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்க தான் அடுத்தவனுக்கு அடிப்போம், நீங்கெல்லாம் யாரா என்கிற விதமாக அவர்களுடைய நடத்தைகள் இருந்ததை நம்ம அவதானிக்க முடிந்தது. ஆனால் தற்போது மத்திய கிழக்கிலே ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. காசாவில் அடிச்ச மாதிரி நாங்க ஈரானுக்கும் அடிப்போம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆல்ரெடி 12 நாள் வார் பண்ணும்போது கடைசி 2 நாள் தான் உச்சகட்ட தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. 2 நாளுடைய 12வது நாள் யுத்தம் முடிஞ்சிருச்சு. எனவே இப்ப நாங்க அட்டாக் பண்ணோம்னு சொல்லிச்சோன்னா மொத்தமாக ஈரானை காலி பண்ண முடியும்னு தான் இந்த ஆக்கிரமிப்பு யுத்தத்தை இஸ்ரேல் தொடங்கி இருந்தது. ஆனா நிலைமை இப்ப எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் கதறிக்கொண்டிருக்கிறது, அமெரிக்கா கதறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் இஸ்ரேலுடைய ஜூவிஷ் கவர்மெண்ட்டும் படக்கூடிய பாடுகள் சாதாரணமானது கிடையாது. இன்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, எங்களுடைய பொதுமக்களை நோக்கியெல்லாம் சரமாரியான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஈரான் ஹிஸ்புல்லாக்களால். இதுவெல்லாம் ஒரு யுத்த முறைமையே கிடையாது. ஒரு யுத்தத்தில் நீங்க இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? பொதுமக்களை கொல்ல முடியுமா? இந்த யுத்த முறைமையை தான் நீங்கள் சர்வதேச அளவில் படித்து கொண்டீர்களா என்றெல்லாம் ரொம்ப பாடம் எடுக்கக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. பொதுமக்களை யாரும் எந்த சந்தர்ப்பத்திலும் கொல்லக்கூடாது, அது யுத்த தர்மம் அல்ல என்பதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காசா மேல தாக்குதல் நடத்துகிற காலத்துல இருந்து இதைத்தான் நம்மளும் வலியுறுத்தி வர்றோம். ஆனா காசாவுல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொல்லும் போது யுத்த தர்மம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு தெரியவில்லை. அதே போன்று சர்வதேச சட்டங்களை அவர் கவனத்துல கொள்ளல. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் தானே. அதை தாண்டி வெஸ்ட் பேங்க்ல அவர்கள் நடத்திய தாக்குதல்கள், கொலைகள் சாதாரணமானது கிடையாது. லெபனான்ல அவர்கள் நடத்திய கொலைகளும் கொலைவெறி ஆட்டங்களும் சாதாரணமானது கிடையாது. இப்படி அவங்க எங்க தாக்குதல் நடத்தல என்று கேட்கிற அளவுக்கு பொதுமக்களை கொள்வதில் கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாதவர்கள் இப்பொழுது பொதுமக்களை கொள்றீங்களே, இது நியாயமா என்று கேட்கிறார்களே. நம்ம தான் திருப்பி அவங்கள்ட்ட கேட்கணும், நீங்க இப்படி பேசுறீங்களே, இது நியாயமா? இப்பதான் உனக்கு உயிருடைய பெருமதி தெரியுதான்னு கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, முன்னையெல்லாம் இந்த காசா வார் நடக்கும்போது அல்லது மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேல அட்டாக் நடத்தப்பட்டது என்கிற செய்தி வரும். என்னன்னா, ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 3 பேருக்கு காயம், இப்படித்தான் செய்தி வருவதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும். நேற்று கூட 261 நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு 300க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் என்கிற தரவுகளை இஸ்ரேலுடைய சுகாதார அமைச்சகமே அறிவிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மிக உக்கிரமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல்
ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைப்பதாக கூறிக்கொண்டு லெபனானுடைய பல பகுதிகளை ஆக்கிரமிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதி லிட்டானி ரிவர் என்று சொல்லுவாங்க. அந்த லிட்டானி ரிவர் பகுதிகளில் ஐநாவினுடைய பீஸ் போர்சஸ் தான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த லிட்டானி ரிவர் வரைக்கும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் என்று அறிவித்துக் கொண்டுதான் இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எனவே லிட்டானி ரிவர்ல இருந்து 30 கிலோமீட்டர் பின்னாடி ஹிஸ்புல்லாக்கள் நிற்க வேண்டும் என்கிற ஒரு சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. லிட்டானி ரிவர்ல இருந்து மொத்தமாக ஹிஸ்புல், அதாவது லெபனானுடைய எல்லையை விட்டு வெளியே நிற்கணும் இஸ்ரேல் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய மறுபக்க சாராம்சமாக இருந்தது. ஆனால் அதை உடைத்து விட்டு தான் தற்போது இந்த தாக்குதல்களுக்கு முனைப்பு காட்டிக்கொண்டு தரைவழி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களையும் உச்சமாக நடத்துகிறது லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் குழு என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது. இன்றைய தினம் தற்போது அவங்க கைப்பற்றுவதாக சொல்லக்கூடிய லிட்டானி ரிவர் வரைக்கும் அவங்க வரணும்னா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர்கள் தரை வழியாக உள்ள வர வேண்டியிருக்கு. தாக்குதல்களை நடத்தி கொண்டே வர வேண்டியிருக்கிறது. அதற்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் படுபயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலுக்கு உள்ளேயும் நடத்துறாங்க. இந்த தரை வழியாக முன்னேற நினைக்கக்கூடியவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறாங்க. நேற்றைய தினம் 11 மெர்காவா டேங்குகளை அவர்கள் அளித்த செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலும் கூட அதை ஒப்புக்கொண்டிருந்தது. இன்றைக்கு மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் இன்றைய தினம் ஜோர்தான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படை தளங்கள் மீது பல எதிர்ப்பு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து இதுவரைக்கும் ஈரானுக்குள்ள 120 தடவைகளுக்கு மேலாக கொத்து குண்டுகளை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஈரான் இஸ்ரேலுக்குள்ள கொத்து குண்டு கிளஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்துறாங்க என்கிற செய்திகளை நம்மளே பல தடவை சொல்லி இருக்கிறோம். இஸ்ரேலும் எங்க மேல இப்படிலாம் நடத்தலாமான்னு கேட்டுக்கிறாங்க. ஈரான் போடக்கூடிய கொத்து குண்டுகள் ஒரே நேரத்தில் 8 to 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல 2000 குண்டுகள் ஒரே டைம்ல, ஒரு ஏவுகணை தான் 2000 குண்டுகளாக அது போய் தாக்குதல் நடத்தும். இது ஈரான் போடக்கூடிய கிளஸ்டர் குண்டு. இதே நேரத்தில் ஈரான் மேல இதுவரைக்கும் 120 தடவைகள் கொத்து குண்டுகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த அனைத்து குண்டுகளையுமே ஈரான் செயலிழக்க செய்திருக்கிறது. வானத்தில் வச்சே சுட்டு வீழ்த்திட்டோம், எங்க மேல அவங்க கொத்து குண்டு போடுறாங்க தான், ஆனால் அதில் இதுவரைக்கும் ஒரு குண்டு கூட எங்க மேல அட்டாக் பண்ணாத அளவுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே தடுத்துட்டோம் என்கிற வெற்றிகரமான செய்திகளை இன்றைக்கு ஈரானுடைய IRGC சொல்லியிருக்கிறது. எனவே ஈரானுடைய இந்த வார்ல அவங்க பல சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமானதான் F-35, F-16, F-18 வகையான அமெரிக்காவினுடைய உலகத்திலேயே இது மாதிரி ஒரு விமானம் கிடையாது. F-65 வந்துச்சுன்னு, F-35 வந்ததுன்னு சொன்னா அவ்வளவுதான், அந்த நாடே அழிஞ்சிரும் என்று நினைத்து F-35 விமானங்கள், F-15 வகையான விமானங்கள், F-18 வகையான விமானங்களை அடித்து நொறுக்கியது. அதற்கு பிறகு USS ஜெரால்ட் ஃபோர்டை அடித்து விரட்டி அனுப்பினது. அந்த விமானம் தாங்கி கப்பல் தற்போது யுத்தத்தில் இல்லை. அதை தாண்டி 2-3 நாட்களுக்கு முன்பதாக கூட USS ஆபிரகாம் லிங்கன் மேல மீண்டும் தாக்குதல்களை நடத்தி இருப்பது. இப்படி பல தாக்குதல்களை ஈரான் வெற்றிகரமாக நடத்துகிற அதே நேரத்தில் தான் இந்த 120 கிளஸ்டர் குண்டுகளை தங்களுடைய நாட்டு மக்கள் மீது நடத்தப்பட்டதை தடுத்து அழித்திருக்கிறது என்பது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது ஈரானுக்கு. இதை தாண்டி இன்றைய நாள் ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது 20 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 37 ஆளில்லா விமான தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 பாலிஸ்டிக் மிசைல், அதே போன்று 37 ட்ரோன் அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க. இது எல்லாமே UAE அமெரிக்காவினுடைய படைத்தளத்தை நோக்கித்தான் நடத்தப்படுகிறது. இந்த இடத்துல என்ன கவனிச்சுக்கணும்னு கேட்டா, அமெரிக்கா எங்களை பாதுகாப்பான்னு நம்பி இருந்தவங்களுக்கு அமெரிக்கா கைவிட்டுட்டாங்க. ஏன்னா இந்த அரபு நாடு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு அரபு நாடும் போலீஸ் படையை மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. நாட்டுக்குள்ளே அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணணும், போலீஸ் அந்த சட்டம் ஒழுங்கு, இதுகளுக்காக போலீஸை ரொம்ப கவனமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இராணுவத்துக்கு பெரிய இன்ட்ரெஸ்டே காட்டல. எல்லாத்தையுமே அமெரிக்கா பார்த்துக்கிறோம், நம்ம தான் அமெரிக்கா கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, எவன் நம்மளை அடிக்க வந்தாலும் அமெரிக்க இராணுவம் வந்து உள்ளே வந்து நம்மளை காப்பாற்றிடுவான் என்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ விழுகிற அடி எல்லாமே அமெரிக்க இராணுவத்தையே அடித்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே பண்ண முடியாத நிலையில தான் தற்போது அமெரிக்காவினுடைய தளத்தின் மீது இன்றைக்கு 20 பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள்
தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கு. இதுலையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இன்னைக்கு 2 வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே சொன்னது பொய் என்று சொல்லி நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவை அறிவிச்சிட்டாங்க. ஈரானுடைய 80 தொடக்கம் 90% ஏவுகணைகளை நாங்கள் அழிச்சிட்டோம்னு அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் கிடையாது. ஈரானுடைய மிசைல்ஸ்ல 3ல் 1 கூட முழுமையாக அழிக்கவில்லை அமெரிக்கா. அது மட்டுமல்லாம அமெரிக்கா சொன்னதெல்லாம் பொய்ங்கிறதுக்கு இன்னைக்கும் என்ன ஆதாரம்னு கேட்டா, அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் எல்லாத்தையுமே அழிச்சது உண்மையா இருந்தா இன்னைக்கு எப்படி 20 ஏவுகணைகளை துபாயை நோக்கி ஏவி இருக்கிறான், அதே மாதிரி இவ்வளவு ஆளில்லா விமான தாக்குதல்களை எப்படி நடத்தி இருக்கிறான் என்கிற கேள்விகளும் வரக்கூடிய நேரத்தில் தான் ஆல்ரெடி அமெரிக்காவையே நம்பி அவனால நம்மளை காப்பாற்ற முடியாது என்று ரொம்ப அடிவாங்கி கொண்டிருக்கிறது அரபு நாடுகள். சவுதி, UAE, பஹ்ரைன், குவைத்து, எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளையும், குறிப்பாக இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸுகள். அமெரிக்காக்காரன் எப்படியுமே நம்மளை காப்பாற்றுவான்னு தான் நினைச்சாங்க. இப்போ அமெரிக்காவினுடைய அயன் டோமால காப்பாற்ற முடியல, அமெரிக்காவுடைய ஏரோ சிஸ்டத்தால காப்பாற்ற முடியல, இப்படி இருந்தாங்களா? இப்பவும் அதே வேலையை பார்த்துருக்காங்க. பாருங்க, என்னன்னா உக்ரைனோட ஒரு ஒப்பந்தத்தை UAE பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று சவுதியும் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒப்பந்தம் கேட்டா, வருகிற ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை தடுக்கிற தொழில்நுட்பத்தை இனிமேல் உக்ரைன் உங்களுக்கு தரும். அவனுக்கு அவ்வளவு பெரிய யோக்கியதை இருக்கும் என்று சொல்லி சொன்னா, இப்ப ரஷ்யாட்ட தோத்துக்கிட்டு இருப்பானா? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கிற யுத்தம் 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1200 நாட்களை தாண்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள்ல முழுவதுமாக ரஷ்யா கிட்டத்தட்ட உக்ரைனுடைய 20% நிலப்பரப்பை பிடித்து விட்டார்கள். ஒரு நாட்டில் 20% நிலப்பரப்பையை கைப்பற்றுகிற அளவுக்கு அந்த யுத்தத்தில் படுதோல்வி அடைந்திருக்கிறது உக்ரைன். அந்த உக்ரைன்கிட்ட போய் திருப்பி அக்ரிமெண்ட் போடுறாங்க, எங்களுக்கு அடிக்கிற இந்த ட்ரோனை எல்லாம் தடுக்கணும், நீங்க தான் உங்க ராணுவம் சப்போர்ட் பண்ணுங்க. அவனே அமெரிக்காவை நம்பிக்கிட்டு கிடக்கிறான். அமெரிக்காக்காரனாலே உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. இப்போ உக்ரைன்காரன் வந்து காப்பாத்திடுவானா? எவ்வளவு மரகலண்டவங்களா இருந்தா இந்த மாதிரி எக்ரிமெண்ட்டை எல்லாம் இவங்களோட போய் போடுவாங்க. ஈஸி. கொஞ்சம் பணிஞ்சு போய் கௌரவத்தை விட்டு நம்ம அரபு இஸ்லாமிய பகுதிகளை நம்மளே பாதுகாத்துக்கிறோம்னு ஈரானோட சமாதானமா போயிடலாம். அதை விட்டு அமெரிக்காக்காரனோட தங்கி நிற்கணும், அமெரிக்காக்காரன் தொங்கிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு காலமா அவனை நம்பி இருந்து இப்ப உக்ரைன்காரன் போய் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பதிலடியாக இன்றைக்கு ஈரான் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டா, கன்னத்துல அறையிற மாதிரி உடனடியாக துபாயில இருக்கக்கூடிய உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு தளத்தை மொத்தமாக அழித்து காட்டியது ஈரான். இப்ப உக்ரைன் அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் செய்யல அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கேவலப்பட்டாச்சு. செய்யலன்னு எப்படி சொல்லுவ நீ? அவன் தான் அடிச்சுட்டு நாங்கள் அடிச்சமுடான்றதை நிரூபிச்சு கிடக்குறாங்களே. துபாயில் இன்னைக்கு எக்ரிமெண்ட் போட முன்னாடியே இவங்க இந்த மாதிரி வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை ஆல்ரெடி உக்ரைனோட செஞ்சு தான் வச்சிருந்துருக்கிறாங்க. அது ஈரானுக்கு தெரிஞ்சிருக்குது. நீ இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறல்ல, சரி அவன் எப்படி எங்களுடைய ஏவுகணையை தடுக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு தான் இன்னைக்கு துபாய்க்கு 20 மிசைல் அடிச்சு அவங்களுடைய உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை அமெரிக்காவினுடைய தேடையே அடிச்சுட்டான். அமெரிக்காவினுடைய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அயன்டோமே அடிச்சுன்னு ஒருக்கிட்டாங்க. உக்ரைன்காரன் ஒரு பெரிய மேட்ரா, அவனுக்கு மாபெரும் பாடி பில்டர் உலகத்திலே பேர் எடுத்தவனே அடிச்சு முடிச்சுட்டா நம்ம ஊர்ல இருக்க சாதாரணமான ஆக்களை அடிக்கிற பெரிய விஷயமா? இன்னைக்கு உக்ரைனுடைய படைத்தளத்தையும் அடித்து நொறுக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் துபாயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய படைகள் மீதும் இன்றைக்கு உச்சகட்டமான தாக்குதல்கள். இந்த 20 மிசைலுங்கிறது சும்மா அடிக்கல. அவங்க துபாயில் 500க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸ் பதுங்கி இருக்கக்கூடிய 2 இடங்களை இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கன் போர்சஸ் இருக்கிற இடம் இல்லை, பதுங்கி இருக்கிற இடம். இப்ப அமெரிக்கன் போர்சஸே எல்லா நாடுகளையும் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். எவன் நம்மளை பாதுகாப்பான்னு நினைச்சானோ அவன் இப்ப ஒழிச்சுக்கிட்டு நிற்கிறான். எல்லா இடத்துலையும் பதுங்கி இருந்த 500 பேருக்கு மேல பதுங்கி இருந்த இடங்கள் மேல உச்சகட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இல்லையே எங்க மேலாம் அட்டாக் நடக்கலையே அப்படின்னு கிடக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, 500 பேர் இருக்கிற இடத்துக்கு 20 மிசைல் படுகுதுன்னு சொன்னா அதுல ஒரு 2 மிசைல் ஹிட் ஆனா கூட 100 பேருக்கு மேல காலியா இருப்பாங்க. ஆனா இந்த செய்திகளை எல்லாம் இப்பொழுது மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நீங்க புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் ஓமான் கடற்கரைக்கு கொஞ்சம் தொலைவில் இருந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு துணையாக வருகிற அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பல் மேல இன்றைக்கு அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க ஈரான். அந்த கப்பல் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் எங்களுக்கும் ஓமானுக்கும் இடையிலான உறவுகள் நன்றாகவே இருக்கிறது. இது நாங்கள் ஓமானுக்கு அடிக்கல, ஓமான் கடல் எல்லையிலிருந்து அமெரிக்காவினுடைய இராணுவ கப்பலுக்கு பாதுகாப்பாக வந்த, அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு பாதுகாப்பாக வந்த இராணுவ கப்பலுக்கு தான் அடிச்சிருக்கிறோம் என்பதை திட்ட தெளிவாக இன்றைக்கு ஈரானுடைய IRGC சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில்
இன்றைக்கு முதல் தடவையாக களத்திற்குள் குதித்திருக்கிறது ஹவுத்தீஸ் படைப்பிரிவு. ஹூத்திகள் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஹூத்திகள் களத்துக்கு ரொம்ப தெளிவாகத்தான் வந்திருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கு முதலாவது அட்டாக் அவங்க இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறாங்க. யமன்ல இருந்து இஸ்ரேலுக்கு 2020 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. நேரடியாக இஸ்ரேலுக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு ஹூத்திஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நீங்கள் தடுக்காம போங்க, ஆனால் இனிமேல் அட்டாக் தொடரும் என்று அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இந்த அட்டாக் இஸ்ரேலை நோக்கியதான். ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, சவுதிக்கு, பஹ்ரைனுக்கு, எல்லா அரபு கண்ட்ரிக்கும் சொல்லிட்டாங்க, நாங்கள் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் போது அதை நீங்கள் யாரும் தடுக்க வரக்கூடாது. நீங்கள் தடுக்காத வரைக்கும் உங்கள் மேலே நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம். எங்களுக்கு ஈரானோடு உறவு இருக்கிறது, உங்களோடு பகை இல்லை. ஈரானோடு இருக்கிற உறவுக்கு நாங்கள் இஸ்ரேலுக்கு அடிப்போம், உங்களோட நாங்கள் எந்த அட்டாக்குக்கும் வரலைங்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவுக்கும் ஹூத்திஸுக்கும் இடையில ஒரு எழுதப்படாத இன் ரிட்டன் இல்லாமல் வேர்ப்லி ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது. அந்த எக்ரிமெண்ட் படி தான் அமெரிக்காவுடைய கப்பல் அந்த காசா பிரச்சனை இடத்துல ஹவுத்திஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு அவங்க கிளம்பி போனது. டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததோட என்னன்னா, நாங்கள் அமெரிக்காவோட சண்டைக்கு வரலை, எங்களுடைய சண்டை யாரோட இருக்குதுன்னு சொன்னால் இஸ்ரேலோட தான் இருக்குது. எனவே இஸ்ரேலுக்கு நாங்கள் அட்டாக் பண்ணக்கலாம், அரபு நாடு எவனும் தடுக்க வரக்கூடாது, அமெரிக்காவுடைய யாரும் தடுக்க வரக்கூடாது. அவங்க தடுத்தா தடுத்துக்கிட்டோம், நீங்கள் தடுக்க வந்தீங்கன்னா உங்களுக்கும் அட்டாக் பண்ணுவோம் இருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னன்னு கேட்டால், எங்களுக்கு அரபு இஸ்லாமிய சகோதரர்களை பாதுகாப்பது தான் நோக்கம், உங்களோட சண்டை பிடிக்கிறது எங்கள் நோக்கம் கிடையாதுன்ட்டாங்க. இந்த இடத்துல இந்த ஹவுத்தீஸை ரொம்ப நெகிழ்வாக அரபு நாடுகள் நடத்த வேண்டிய தேவை இருக்குது. குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் கூட ரொம்ப நெகிழ்வாக தான் நடத்தணும். இப்போ அவங்க மேலே அட்டாக் பண்ணினா, ரிப்பீட் அட்டாக் பண்ணினா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாங்கள் பாபல் மந்தபம் மூடுவோம் அப்படின்ட்டாங்க. பாபல் மந்தபங்கிறது செங்கடலில் இருக்கக்கூடிய, இப்போ ஆல்ரெடி ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறதுனால உலகம் முழுவதும் பெட்ரோலிய ஆபத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பொருளாதார இழப்புகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு மட்டுமல்ல, அமெரிக்கா வரைக்கும் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. அத்தனை பேருமே இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு துடிக்கிறதுக்கான காரணமே அதுதான். அடுத்ததாக இப்போ நீங்கள் ஹொர்முஸை மூடிட்டான்னா, இப்போ சவுதி அரேபியாவுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா, சவுதி அரேபியா தன்னுடைய கிழக்கு பகுதி துறைமுகங்களில் இருந்து மேலே சுயஸ் கால்வாய் வரைக்கும் கப்பல்கள் மூலமாக அவருடைய எண்ணெய்களை ஏற்றுமதி செய்யலாம். அதே போல கீழே என்ன செய்யலாம்னா, நம்ம நாடு மாதிரி மலேசியா, சிங்கப்பூர் இதுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணலாம் ரெட் சி வழியாக. ஆனால் இந்த ரெட் சி வழியாக போகிற கப்பல்களுக்கும் ஹூத்திஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பாபல் மந்தபம் மூடுறதாக அறிவிச்சிட்டாங்கன்னா, அவங்க எப்படி இஸ்ரேல் ஈரான் எப்படி ஹொர்முஸை மூடுறதா அறிவிச்சிருக்கிறாங்களோ, அது மாதிரி காசாவுடைய பிரச்சனை நேரத்தில் ஆல்ரெடி இந்த பாபல் மந்தபம் மூடி வச்சிருந்தாங்க. 200க்கும் மேற்பட்ட சர்வதேச கப்பல்கள் மேலே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த அறிவிப்பை ஹவுத்தீஸும் வெளியிட்டுட்டாங்கன்னு சொன்னா, சுயஸ் கால்வாய்க்கு வருமானம் இல்லாம, குறிப்பாக ஈஜிப்டுக்கு வருமானம் மொத்தமாக அடிபட்டு போயிடும். சுயஸ் கால்வாயால் எந்த கப்பலும் போக முடியாது. எல்லோருமே ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வரணும். சுற்றியும் எதுக்கு வரணும் அது சொல்லுங்க? பெட்ரோலே கிடையாது, ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வழியே இல்லை, அப்போ எதுக்கு வரணும் ஆயிரும். எனவே அடுத்த ஆபத்துக்குள் உலகம் நுழைந்து கொண்டிருக்கிறது. தற்போது ஹவுத்தீஸ் களத்துக்கு வந்திருப்பது என்பது ஈரானால் பெரிய வெற்றியை நோக்கி ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுகிறார். அதே நேரம் அமெரிக்கா எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான தாக்குதலுக்கு இஸ்ரேல்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு உள்ள நுழைஞ்சு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறத அத்தனை பேரும் புரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்ணாடியை பார்த்துக்கிட்டு திட்டிக்கிடுவாப்புல, நம்ம தேவைக்கு இல்லாமல் இந்த ஜூவிஸ்ட பேச்சை கேட்டுக்கிட்டு, ஜியோனிஸ்ட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த யுத்தத்துக்குள்ளே போயிட்டோம், இவ்வளவு தூரம் ஈரான் அடிப்பான்னு நாங்கள் நினைச்சே பார்க்க மாட்டோம்ங்கிறது அவருடைய எண்ணப்பாடாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் நம்ம ரஸ்மின் எம்ஐசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்லையும் 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய ஆயுதங்கள் அளித்ததாக சொன்னது எவ்வளவு பெரிய பொய் என்று சொல்லி அவர்களுடைய உளவு பிரிவுகளே சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை நேற்று வாஷிங்டன் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது ராய்ட்டரை தழுவி சொல்லப்பட்ட செய்திகள். அதை அரபு உலக ஊடகங்கள் பெரிய அளவில் விவரித்திருந்தாங்க. அதை அப்படியே தனி வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி சுயஸ் கால்வாய் மாதிரி பதிலாக துபாய் ஒரு 200 பில்லியன் செலவழித்து ஒரு கால்வாயை தோண்டணுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன ஏதுங்கிறது சம்பந்தமாக ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத சகோதரர்கள் அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நம்ம வீடியோ நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து சேரணுமாக இருந்தால் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் என்கிற சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த 2 சேனல்லையும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்முடைய செய்திகள் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஈரான் மீதான அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும், முழு உலகம் அமைதி பெற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.